மாண்பு உறுப்பினர் வேலு அவர்கள். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாநில அரசினுடைய மருத்துவ இடங்களை நாம் ஒன்றிய அரசுக்கு 15% நாம் வழங்குகிறோம். அந்த 15% வழங்கிவிட்ட பின்பு ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து 27% மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலும், ஏற்கனவே மருத்துவ மாணவர்கள் அடுத்து மருத்துவ டாக்டர்கள் அரசு மருத்துவத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 50% நமக்கு மீண்டும் தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் திராவிட மாடலிலே வழக்கு தொடர்ந்து அவைகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் என்று தான் உச்சநீதிமன்றம் வழங்கியது. அந்த அடிப்படையில் ஏறத்தாழ நம்முடைய 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த இடம் நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், இந்த 151 ஸ்பெஷாலிட்டி என்கிற அது மாநில அரசாங்கத்துக்கு இல்லை, ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே நான் மக்கள் நலத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, மீண்டும் அந்த 151 ஸ்பெஷாலிட்டி என்கிற அந்த மருத்துவ இடம் நமக்கு வருவதற்காக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள், அதாவது அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பயிற்சி பெறுவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் வேலு அவர்கள். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாநில அரசினுடைய மருத்துவ இடங்களை நாம் ஒன்றிய அரசுக்கு 15% நாம் வழங்குகிறோம். அந்த 15% வழங்கிவிட்ட பின்பு ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து 27% மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலும், ஏற்கனவே மருத்துவ மாணவர்கள் அடுத்து மருத்துவ டாக்டர்கள் அரசு மருத்துவத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 50% நமக்கு மீண்டும் தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் திராவிட மாடலிலே வழக்கு தொடர்ந்து அவைகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் என்று தான் உச்சநீதிமன்றம் வழங்கியது. அந்த அடிப்படையில் ஏறத்தாழ நம்முடைய 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த இடம் நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், இந்த 151 ஸ்பெஷாலிட்டி என்கிற அது மாநில அரசாங்கத்துக்கு இல்லை, ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே நான் மக்கள் நலத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, மீண்டும் அந்த 151 ஸ்பெஷாலிட்டி என்கிற அந்த மருத்துவ இடம் நமக்கு வருவதற்காக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள், அதாவது அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பயிற்சி பெறுவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை அறிய விரும்புகிறேன்.